பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 40வது வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். என கண்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது கர்த்தர் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர்களை விடுவிப்பார் என்றும் அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்று அவன் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். Glory to God. என கண்பானவர்களே, அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். கடவுள் தம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்யக்கூடியவராயிருக்கிறார் அப்படின்னா, அவர் காப்பாற்றக்கூடியவராயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். எவ்வளவு அதிகமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன செய்வாரா, விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் நீங்கள் எவ்வளவு துன்பத்தின் நடுவில் நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, எந்த துன்பத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேக சமயத்தில் நமக்கு வருகிற துன்பங்கள் நம்ம என்ன செய்து விடுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க முடியாதபடி அந்த துன்பம் நம்மை அழுத்தி விடுகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16லிருந்து 18 வரை வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாரா, அன்பு கூர்ந்தார். ஏங்க, ஒருவனும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். இந்த உலகமும் உலகத்தின் மக்கள் முழுவதும் அவராலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி. என கண்பானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுதலை செய்யக்கூடாதபடி நமக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன? நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். 2வது, அவரை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்குள் விசுவாசம் செயல்படாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து விடுதலையையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. எபிரெயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவர்கள் தூரத்தில் நின்று என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தார்கள்.
ஆனால் அவர்கள் விடுதலை அடையவில்லை. ஆண்டவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை கண்டார்கள், அவைகளை நம்பினார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் செயல்படாததினால அவர்கள் தங்களை அந்நியர்களாய் நினைத்து, தங்களை பரதேசிகளாய் நினைத்து வாழ்ந்தபடியினால கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு உட்படாமல் போய்விட்டார்கள். இந்த கால வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்திற்கு நீர் எனக்கு உதவி செய்வீர். என்னுடைய எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை தருவீர் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு தேவனை விசுவாசிக்கும் போது கட்டாயம் ஆண்டவர் உங்களுடைய எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்கக்கூடிய பலனை உங்களுக்கு தருவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் செபிக்கிறோம்ப்பா. உம்மை நம்பி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவர்களை விடுவிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர்களை நீர் விடுவிக்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.